நாட்டு தென்னை மரம் அப்படின்னாலே அது வந்து உயரமா தான் போகும். இருந்தாலும் பரவாயில்ல, நான் வாங்கினேன். இதுல வந்து புது குருத்து வந்திருக்கு பாருங்க. அதே குட்டை ரகம் வாங்கி வச்சிருக்கேன். அப்புறமா வந்து மீடியம் சைஸ்ல வாங்கி வச்சுட்டு திடீர்னு நாட்டு ரகம்க்கு மாறினேன் அப்படின்னா, இந்த மணல் இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு வந்து ஒரு சில ஹைட்டுக்கு தென்னை மரம் போனதுமே நின்னுடும், வாடிடும், இந்த மாதிரி சொல்றாங்க. அதனால நான் கலவையா வாங்கி வச்சிருக்கேன். சேப்பங்கிழங்கு அங்க மாடி தோட்டத்துல இருந்து எடுத்துட்டு வந்து சேப்பங்கிழங்கு வந்து நான் வச்சேன். ஆனா எலியோட தொல்லை தாங்க முடியல. இங்க பாருங்க, மரவள்ளி கிழங்கு 3 தடவை தோண்டிடுச்சு. 3 தடவை கிழங்கு வச்சு 3 தடவையும் தோண்டிடுச்சு. இப்ப என்ன பண்ணிருக்கோம்னா, ஒரு கம்பு வச்சு இழுத்து கட்டியிருக்கிறோம். அந்த எலிக்கு வந்து குரோசினும் கோதுமை மாவும் வாங்கிட்டு வந்திருக்கோம். அது ரெண்டுத்தையும் கலந்து வச்சு அதை ஒரு வழி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழகா பூத்திருக்கா. இங்க பாருங்க, பூ வச்சு பின்னாடி பழம் வரத்துக்கு பாக்குது. இதுல நிறைய வாட்டர் ஆப்பிள்ஸ் இருக்கும். அங்க ஒரு மாதுளம்பழம் மரம். இந்த மாதுளம்பழம் மரத்துல இருந்து 3 பழம் எடுத்தவங்க, 3 வந்து பிங்க் கலர்ல இருந்துச்சு. ஜூஸ் போட்டு நல்லா குடிச்சோம். இப்ப பார்த்தா சின்னதுலயே அழுவி போகுது.